ஹாய் ஹலோ மீ இது உங்கள் ஃபிக்ஷன் வேல்டு. நானும் உங்கள் அம்மி ஃபேமிலியில் வந்து அந்த இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜங்குக்காவோட கான்ட்ராக்ட் மேரேஜ் பார்ட் 9 தான். ஸோ இந்த எஃப்எஃப் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த கேட்டு முடிச்சதுக்கப்புறமா எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் கமெண்ட்காக வெயிட் பண்ணுவேன். ஓகேடா, இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அந்த டேயோட ஈவினிங் நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி மயக்கம் தெளிஞ்சு கண்ணை முழிக்கிறீங்க. தலை ஒரு மாதிரி வலிக்குது. ஸோ லைட்டாக ஒரு மாதிரி தலையெல்லாம் ஷேக் பண்ணிவிட்டு அப்படியே எழுந்து உட்காந்து சுற்றி சுற்றி பார்த்தா நீங்கள் ஏதோ ஒரு பழக்கப்பட்ட பெட்ரூமில் தான் இருக்கீங்க. ஸோ சுற்றி பார்க்குறீங்க, இங்கே எப்படி வந்தோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. அப்படியே யோசிச்ச மேனிக்கு அப்படியே டோரை ஓப்பன் பண்ணி ஹாலுக்கு போனால் அங்கே சோஃபாவில் யாரோ உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் நல்லா தேய்ச்சிட்டு ஒரு மாதிரி தலையெல்லாம் ஷேக் பண்ணிவிட்டு லைட்டாக தெளிவாயிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போகவே உங்கள் கண்ணுக்கு நல்லாவே அங்கே இருக்கிறதெல்லாம் அப்பியர் ஆகுது. மியா அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு அப்படியே போகிறீங்க. இப்போ அப்படியே இங்கே கட் பண்ணால் அந்த பக்கம் ஜங்குக், கிம், சாய்னு 3 பேருமே பயங்கரமாக உங்களை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய யோசிக்கிறாங்க. என்ன ஆகிட்ருக்கும், எங்கே போயிருப்பீங்க, எப்படி இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிசிடிவி செக் பண்ணுறதுலேருந்து போலீஸ் சைடில் லீகலி இல்லீகலி எப்படியெல்லாம் ட்ரை பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு ஒன்றும். ஸோ இப்போ வந்து உங்களை பிடிக்காத யாரோ ஒருத்தர் இதை செஞ்சுருக்கணும் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து உள்ளே வருது. ஸோ இப்போ 3 பேருமே வந்து அப்படி உங்களை பிடிக்காதவங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கார்டியனாக இருந்த அந்த அங்கிள். ஸோ அவர் உங்கள் மேலே ஒரு அப்சஸ்டோடு இருந்தார், ஒரு லஸ்ட் ஃபீலோடு இருந்தார். ஸோ அவர் ஏதாவது பண்ணியிருக்கணும் அப்படின்னு யோசிச்சா அவர் இப்போது வெளியே வரல, ஜெயிலில் இருக்கார். ஸோ அதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ கிம் அப்படி யோசிச்சுட்டு அன்றைக்கி அவள் ஒரு நாள் பெட்ரோல் பங்க்லேருந்து ஒர்க் முடித்து கிளம்பும்போது ஒரு செட் ஆஃப் கேங் அவளை ரேப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் தான் அவளை சேவ் பண்ணி ஒரு ஸ்டோனில் சாய்ச்சி வச்சுட்டு அவனுங்களெல்லாம் துரத்திட்டு போனேன். ஒரு வேளை அவனில் எவனாவது இருக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இப்போ இந்த பக்கம் சாயனும் அதை யோசிச்சுட்டு அது ஏன்ட்டு அவள் சொல்லியிருக்கா. ஆனால் நேற்று நான் அவங்கள பற்றின டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணும்போது இப்போதைக்கு அவனுங்க எந்த விஷயத்துலையும் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி தெரியலை. அவனுங்கெல்லாம் இப்போ இங்கே இருக்கிற மாதிரி இல்லையே அப்படின்றான். இப்போ ஜங்குக்கோட மைண்டு அவனுங்க எவனுமே உயிரோடு இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் அப்படியே யோசிச்சுட்டு இல்லை அவனுங்க இல்லை அப்படின்றான். இப்போது அடுத்து யார் அப்படின்னு வரும்போது மியாவாக இருக்குமா அப்படின்னு சாயனும் கேட்குறான். ஸோ கிம்மும் ஒரு பக்கம் யோசிக்கிறான் மியாவாக இருக்குமோ அப்படின்ட்டு. பிகாஸ் மியாவுக்கு உங்களை பிடிக்காது அப்படின்றது தெரியும். இப்போ சாயனும் இந்த மாதிரி கேட்குறத ஜங்குக் யோசித்து பார்த்துட்டு இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை, அவள் அந்தளவுக்கு தைரியமானவளாக கிடையாது. மணிக்காக சின்ன சின்ன தப்பு செய்வாள். கிட்னாப் அளவுக்குலாம் அப்படியே போனாலும் வயன் மேலே கை வைக்கிற அளவுக்கு அவளுக்கு தைரியம்லாம் இல்லை. என்னை பற்றி அவளுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ எப்படி பார்த்தாலும் இப்படி தான் வருது. நெக்ஸ்ட்டு ஜங்குக்கோட டவுட் அண்ட் தென் சாய்னுவோட டவுட் வந்து கிம் மேலே போகுது. ஆனாலும் கிம் வந்துட்டு இப்போ அவங்க கூட தான் இருக்கான். அண்ட் தென் அவங்களோட அதாவது அவனோட தப்பை வந்து ரியலைஸ் பண்ணி கில்ட்டாக ஒரு ஃபீலில் இருக்கான் அப்படின்றதுனால கிம்மு மேலேயும் டக்குன்னு சந்தேகப்படவும் முடியலை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கானுங்க. இப்போ என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அடுத்து எப்படி மூவ் பண்ணுறதுன்னே தெரியல. எல்லா இடமும் பிளாக் ஆகி போய் நிற்குது. அந்த மாதிரி ஒரு ஃபீலில் இருக்கானுங்க. இருந்தாலும் பரவாயில்ல, மியாவோட வீட்டில் போய் ஒரு தடவை செக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு மியாவோட வீட்டுக்கும் போகிறானுங்க. அங்கே போனால் மியா இல்லை. ஸோ டவுட் இன்னுமே ஸ்ட்ராங் ஆகுது. இப்போ மியாவோட நம்பருக்கு கால் பண்ணால் கால் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஸோ மியா மேலே தான் டவுட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகவே ஜங்குக்கு மியாவோட ஒரு மொபைல் நம்பர் தெரியும். ஸோ அந்த நம்பருக்கு அவன் கால் பண்ணால் ரிங் ஆகுது, ஆனால் அட்டன் பண்ணலை. இப்போ இந்த மொபைல் நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணால் அவள் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இப்போ அந்த மொபைல் நம்பரை ட்ரேஸ் பண்ண சொல்லி அவனோட டிபார்ட்மெண்ட் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறான். அவனும் ட்ரேஸ் பண்ணி கொடுக்குறான். பார்த்தா அது உங்கள் அங்கிள், அதாவது ஜங்குக்கோட அங்கிள் இருக்கிற ஏரியா, அவங்களோட வீட்டு ஏரியா சைடு அது காமிக்குது. அவனுமே ஒரு மாதிரி டவுட் ஆகிட்டு இப்போ அந்த ஏரியாவில் சுற்றி தேட ஆரம்பிக்கிறான்.
எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா, அங்கிளோட வீட்டு பக்கத்தில தான் அது வந்து ரியாக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லவே, இப்போ அங்கிளோட வீட்டுக்கும் போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வேக வேகமா கிளம்புறாங்க. இப்போ வேக வேகமா ட்ராவல்ல இருக்கிற அந்த 3 பேருக்கும் செம்மையா மண்ட காயுது. பிகாஸ் அங்கிள் வந்து ஃபாரின் போயிருக்காரு. இன்னும் ரிட்டர்ன் ஆகல அப்படின்றது நல்லாவே தெரியும் 3 பேருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில, ஒரு வேள மியா அங்கிளோட வீட்ல அவள கடத்தி வச்சிருப்பாளா? ஏதாவது டார்ச்சர் பண்ணுவாளா? ஏன்னா, அங்கிளோட வீட்ட போய் செக் பண்ண மாட்டாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி யோசிச்சுட்டு ரொம்ப பதட்டத்துலேயும், பயத்துலேயும் உங்களுக்கு என்ன ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஃபாஸ்ட்ல ஜங்குக் அங்க வந்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு பக்கம் வெறி, கோவம். ஒரு வேள மியாவா இருந்தா செத்தா என் கையில இன்னைக்கு அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த பக்கம் வீட்டுக்குள்ளார அங்கிள் கையில ஒரு நைஃபோட அப்படி பயங்கர கோவத்துல அங்க வந்து இது பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் தென் நீங்க அவரோட கைய பிடிச்சு தடுத்துக்கிட்டு, "நோ அங்கிள், வேணாம் அங்கிள், ப்ளீஸ் அங்கிள்" அப்படின்ற மாதிரி ஏங்கி ஏங்கி அழுதுட்டு இருக்கீங்க. பக்கத்துல ஒரு சேர்ல மியா இருக்கா. ஸோ இங்க இப்படி ஒரு மாதிரி கலவரம் போயிட்டு இருக்கவே, அங்க 3 பேரும் கரெக்ட்டா வந்து டோர் ஓப்பன் பண்ண, நீங்க பயங்கரமா அழுதுட்டு நிக்க, அங்கிள் கையில நைஃபோட நிக்க, மியாவும் அங்க தான் இருக்கா. இப்போ 3 பேருக்கும் ஒண்ணுமே புரியல. அப்படியே ஷாக்கா நின்னுட்டு இருக்கானுங்க. இப்ப நீங்க அப்படியே ஒரு மாதிரி தேம்பி தேம்பி அழுதுட்டு ஜங்குக்க பார்த்த உடனே, டக்குன்னு ஓடி போய் ஜங்குக்க ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக்கா ரொம்ப முடியல. உங்கள அவ்ளோ மிஸ் பண்ணியிருப்பார் இல்லையா? உங்கள அப்படியே பயங்கர டைட்டா ஹக் பண்ணிட்டு, "ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல வயன், ஒண்ணும் இல்ல. அமைதியா இரு, அமைதியா இரு. என்னாச்சு வயன்?" அப்படின்ற மாதிரி அவர் வந்து உங்க தலைய வந்து ஒரு மாதிரி வருடிக்கிட்டே, பேக் சைட் டேப் பண்ணிக்கிட்டு, உங்கள ஒரு மாரி இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்காரு. இப்போ அங்கிள் நைஃபோட நின்னுட்டு இருக்கும்போது, ஜங்குக்கு செம ஷாக்கு. அவர் இங்க வந்ததே தெரியாது. எப்படி வந்தாரு? இப்போ என்ன நடந்துட்டுருக்கு? அப்படின்ற மாதிரி அவனுக்கு மண்டை கொளறுது பயங்கரமா. இப்போ 3 பேருமே செம்ம குழப்பத்துல அங்கிள மொறச்சிட்டு, "என்னதான் நடக்குது?" அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. அங்கிள் இப்போ அன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 2 டேஸ் பேக் நீங்க ஹோட்டல்ல உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? ஸோ அப்போ ஒரு வெயிட்டர் வந்து உங்ககிட்ட, "இந்த மாதிரி உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்காக கேப் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அவருக்கு முக்கியமான வேலை இருக்கா? அவரு வந்து இங்கேருந்து அப்படியே கிளம்பிருவாரா? ஸோ நீங்க வீட்டுக்கு போணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள கூட்டிட்டு போய் வெளிய விட்டுருந்துருப்பான். நீங்களும் ஒரு கடுப்புல, "அப்ப எதுக்குடா இங்க கூட்டிட்டு வந்த?" அப்படின்ற மாதிரி ஜங்குக்க வாய்க்குள்ள திட்டிட்டு, அப்படியே போய் கோவத்துல கேப்ல ஏறி உட்காந்துடுறீங்க. ஸோ இந்த டைம்ல சாய்ன்னு உங்கள பார்த்துருப்பான் இல்லையா? சாய்னுக்கு இன்னொரு ஒரு ஆப்போசிட் சைட்லேருந்து அங்கிளும் உங்கள பார்த்துருப்பாரு. அவர் அன்னைக்கு தான் அப்ராட்லேருந்தே வந்திருப்பாரு. ஸோ இந்த மாதிரி நீங்க வெளிய போறத அவங்க எதார்த்தமா பார்த்துட்டு, உங்ககிட்ட பேசலான்னு வரப்போ, நீங்க கேப்ல ஏறி போயிடுறீங்க. எப்படியும் நீங்க வீட்டுக்கு தானே போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவர் உங்கள ஃபாலோ பண்ணி வந்திருப்பாரு. ஸோ வீட்டுக்கு போகாம கார் வந்து வேற டைரக்ஷன்ல போகவே, நீங்களும் லைட்டா குழம்பிட்டு, அப்படியே என்னன்னு கேட்க அப்படியே முன்னாடி நகர்ந்து வர, இப்போ அந்த டிரைவர் வந்துட்டு மாஸ்க் வேர் பண்ணிட்டு, உங்க ஃபேஸ்ல சம்திங் ஏதோ ஸ்ப்ரே பண்ணிடுறான். ஸோ நீங்க அப்படியே மயங்கி விழுந்துடுறீங்க. இப்போ அந்த கார் வந்து உங்க வீட்டு சைடும் போகல, அண்ட் தென் உங்க கம்பெனி சைடும் போகல. வேற ஏதோ ஒரு சைட் போகவே, அங்கிள் ஒரு சின்ன டவுட்டோட, "சரி எங்க தான் போறீங்க?" அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, அப்படியே ஃபாலோ பண்ணி வராரு. இப்போ அந்த கார் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் சிட்டி சைட் மாதிரி போயிட்டு, ஒரு கார் கேரேஜ் இருக்கும்ல, அந்த மாரி இடத்துக்கு போகுது. ஸோ அங்கிள் டவுட் ஆயிட்டு அப்படியே பார்க்கவே, இப்போ அந்த டிரைவர் வெளிய இறங்கிட்டு, பக்கத்துல இன்னொரு ஒரு கார் இருக்கு. அந்த காருக்கு உங்கள ஷிஃப்ட் பண்றாரு. நீங்க மயங்கியிருக்கீங்க. இப்போ அங்கிளுக்கு செம்ம ஷாக். என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கவே, இப்போ உங்கள வந்து அந்த கார்ல சேஞ்ச் பண்ணிட்டு, இந்த கார் அதாவது கம்பெனி கேப் மாதிரி இருக்கக்கூடிய இந்த கார அந்த கேரேஜ்ல டெமாலிஷ் பண்ண சொல்லி குடுத்துடுறாரு. பிகாஸ் எந்த ஒரு தடயமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி கூட நீங்க சிசிடிவி கேமரால அவங்க செக் பண்ணியிருப்பாங்க அந்த கேப் பத்தி. ஆனா அந்த கேப் இப்போ இருக்கிற மாதிரி எந்த ஒரு தடயமும் கிடைச்சிருக்காது. அந்த பேக் நம்பர் கூட வேற ஒரு வெஹிக்கிளோட நம்பர் தான் செட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ பயங்கரமா அவங்க குழம்பியிருப்பாங்க இல்லையா? இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. அண்ட் தென் அந்த கார் இப்போ மூவ் ஆகுது. இப்போ அங்கிள் டவுட்டோடவே மறுபடியும் அந்த கார வந்து ஃபாலோ பண்ணி வராரு. ஸோ அந்த கார் வந்து ஒரு மாதிரி ஒரு தனியா ஒரு வீடு மாதிரி இருக்கு. ஸோ ஒரு ஓப்பன் ஏரியா லைக் ஒரு சின்ன ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி கூட இருக்கு. ஸோ அந்த இடத்துல ஒரு தனி வீட்ல போய் ஸ்டாப் ஆகுது. அந்த டிரைவர் சீட்லேருந்து மியா கீழ இறங்குறா. இப்போ அங்கிளுக்கு செம ஷாக் அண்ட் தென் செம கோவம்.
இவ எப்படி இதெல்லாம் பண்றா? அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, அப்படியே ஒரு மாதிரி ஒரு எரிச்சல்லையும், ஒரு கோவத்துலயும் பார்த்துட்டு இருக்கவே, இப்ப இன்னொரு ஒரு சைட்ல இருந்து அவங்க கம்பெனில ஒருத்தன வந்து ஜங்குக் வந்து கை கூட கட் பண்ணியிருப்பான் இல்லையா? உங்கள டச் பண்ணான்னு சொல்லிட்டு ஒருத்தன, அவன் வந்து இன்னொரு பக்கத்துலேருந்து இறங்குறான். ஸோ இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி தான் அவங்கள கிட்னாப் பண்ணியிருப்பாங்க. இப்போ மியா கிட்ட மொத்தமா அமௌண்ட் காலி. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஜங்கு கிட்ட போய் கேட்டா, அவன் குடுக்க மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. பிகாஸ் முன்னாடி அந்த ஏமாத்திட்டு இருந்த சிச்சுவேஷன்ஸில அவன் எவ்வளோ கேட்டாலும் தூக்கி தூக்கி குடுத்துருவான். ஆனா, இப்போ தான் அதெல்லாம் இல்லன்னு ஆயிப்போச்சே. ஸோ என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ ஜங்குக் மாதிரி யாருமே அவளுக்கு நெறையா அமௌண்ட்லாம் குடுக்க மாட்டாங்க. குடுப்பாங்க. ஆனா, அந்த அளவுக்கு குடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில, அவ நெறையா யூஸ் பண்ணி பழகிட்டா அப்படின்றதுனால, இப்ப அடுத்ததும் ஜங்குக்க டார்கெட் பண்றா. ஸோ ஜங்குக்கோட மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தா, அது நீங்க தான். உங்ககிட்ட வந்து அவளால எதுவும் பண்ண முடியாது. பட் உங்கள கிட்னாப் பண்ணா, அவனுக்கு வந்து வலிக்கும். அண்ட் தென் எவ்வளோ கேட்டாலும் குடுத்துருவான். அவன் வந்து அது இப்ப உங்கள வச்சு ரிஸ்க் எடுக்க மாட்டான் அப்படின்றது அவளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ உங்கள கிட்னாப் பண்ணா அமௌண்ட்ட கறந்துடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற இந்த டைம்ல, கிம் உங்களோட பிரதர் அண்ட் தென் கிம்முமே உங்கள வந்து ரொம்ப பிடிச்ச அதாவது உங்கள வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் அவ தெரிஞ்சுக்கிறா. ஸோ இப்போ இத வச்சு கிம் கிட்ட காசு கேட்டாலும் கிம்மு குடுத்துருவான் அப்படின்றது அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ உங்கள தூக்குனா 2 பேர்கிட்ட இருந்தும் அமௌண்ட்ட வாங்கிடலாம் அல்லது ஒரு பெரிய அமௌண்ட்டா வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவ போட்டு தான் இத பண்ணியிருப்பா. ஆனா இந்த பக்கம் அந்த ஜங்குக் வந்து ஒரு பெர்சனுக்கு பனிஷ்மென்ட் குடுத்தான் இல்லையா? அவனுக்கு வந்து ஜங்குக் மேல ஒரு வெறி. ஸோ என்ன நடந்தாலும் பரவால்ல, அவன பழிவாங்கியே ஆகணும் அப்படின்ற ஒரு தாட். அதனால இப்போ இவ கூட சேர்ந்துட்டு அவனும் இதுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்கள கிட்னாப் பண்ணிட்டு, அந்த வீட்டுக்குள்ள போகலாம் அப்படின்ற போது, அங்கிள் வந்துட்டு அவங்க கூட ஃபைட் பண்றாரு. ஸோ அந்த பெர்சன பயங்கரமா அடிச்சு, அவன ரத்தம் வர அளவுக்கு பயங்கரமா இது பண்ணிட்டு, அவன் மயங்கியே விழுந்துடுறான். இப்போ மியா என்ன பண்ணுறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல, மியாவையுமே அடிக்கிறாரு. ஸோ அவ மயங்கிடுறா. இப்போ அவங்க 2 பேரையும் கார்ல தூக்கி போட்டுட்டு, உங்களையும் அவரோட கார்ல வந்து சேஃபா உட்கார வச்சுட்டு, அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. இங்க அவரு வந்திருக்காரு அப்படின்றது ஜங்குக்கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணல. பிகாஸ் அவர் அவ்ளோ சொல்லியும் ஜங்குக் இந்த மாதிரி ஒரு கேவலமான கேரக்டர் கூட ரிலேஷன்ஷிப்ல கண்மூடித்தனமா நம்பிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நேரத்துல தான் நீங்க உங்க லைஃப்ல நடந்த எல்லாத்தையும் அங்கிள் கிட்ட ஓப்பன் அப் பண்றீங்க. அதாவது மேரேஜ் ஆனது அண்ட் தென் அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு எல்லாத்தையுமே சொல்லிடுறீங்க. இப்போ அங்கிளுக்கு ஜங்குக் மேல இன்னும் கோவம் தான் வருது. ஆனாலும் நீங்க அவர சமாதானப்படுத்திடுறீங்க. அவர் இப்போ முன்ன மாதிரி இல்ல. என்ன நெறையா புரிஞ்சுக்கிட்டாரு. என்ன லவ் பண்றாரு. அண்ட் தென் நான் தான் அவருக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி மொத்தத்தையும் நீங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ இப்போ அங்கிள் கொஞ்சம் காம் டவுன் ஆயிட்டு, இப்போ தான் அவரு பிளான் பண்ணபடியே அவளோட அந்த பிரைவேட் நம்பர ஆன் பண்றாரு. ஸோ அதே மாதிரி ஜங்குக்கும் மூவ் பண்ணி வந்திருக்கான். இப்போ எல்லாம் நடந்த எல்லாமே அங்கிளோடைய ஒரு பிளான். ஜங்குக்க இங்க வர வைக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி அவரு சொல்லி முடிக்கிறாரு. இப்போ ஜங்குக் செம்ம வெறி ஆயிட்டு மியாவ போய் 2 ஸ்லாப் வைக்கிறான். நீங்க கடகடன்னு போயிட்டு அவன் கைய புடிச்சுக்கிறீங்க. பிகாஸ் ஆல்ரெடி அவ பாதி உயிரா இருக்கா. இதுக்கு மேல அடிச்சா செத்து போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாரும் உட்காந்து பேசி இப்போ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லி, எ அவள வந்து போலீஸ்ல சரண்டர் பண்ணிடுறீங்க. அண்ட் தென் அவ கூட வந்து ஒருத்தன் வந்திருப்பான் இல்லையா? ஸோ அவனையுமே சரண்டர் பண்ணி விட்டுர்றாங்க. ஸோ இவங்களோட சாப்டர் இப்படியே முடிய, எல்லாருமா சோஃபால ஒரு மாதிரி அப்பதான் ரிலாக்ஸ்டா உட்காரா. அங்கிள் ஜங்குக்க பார்த்து செம்மையா மொறைக்கிறாரு. ஜங்குக்கும் இத நோட் பண்றான். என்னான்னு கேட்க வர இந்த டைம்ல கரெக்ட்டா சாய்னும் உங்களுக்காக கொஞ்சமா கிச்சன் போயிட்டு குக் பண்ணி எடுத்துட்டு வந்து, ஒரு பவுல்ல போட்டு அப்படியே கொண்டு வந்து குடுக்குறான். ஏன்னா நீங்க 2 நாளா மயக்கத்துல இருந்திருப்பீங்க. எதுவுமே சாப்பிட்டுருக்க மாட்டீங்க இல்லையா? ஸோ எடுத்துட்டு வந்து குடுக்கவே நீங்களும் ஒரு சின்ன ஸ்மைலோட அப்படியே வாங்குறீங்க. இப்போ அவங்களோட ஹெட்ட அப்படியே டேப் பண்ணிட்டு சாப்பிடு அப்படின்ற மாரி சொல்லவே, நீங்களும் அத வந்து ஸ்பூன்ல எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க எல்லார்கிட்டயும் கொஞ்சம் கேஷுவலா பேசிட்டு இருக்கீங்க. லைக் லைட்டா ஓரளவு மிங்கிளா தான் இருக்கீங்க. பட் கிம் கிட்ட நீங்க எந்த ரியாக்ஷனும் காட்டல. அண்ட் தென் அவன பார்க்கல, அவன்கிட்ட பேசல, எதுவுமே இல்லன்னும்போது கிம்க்கு கொஞ்சம் மனசு வலிக்குது. அண்ட் தென் பரவால்ல நீங்க இப்போ சேஃபா இருக்கீங்க அப்படின்ற ஒரு தாட்டோட அவனுமே கம்முனு உட்காந்துட்டு இருக்கான். இப்போ நீங்க சாப்பிட்டு முடிக்கவே, இந்த பக்கம் கிம் உங்கள பார்த்து ஃபீல் பண்றான் அப்படின்றத ஜங்குக்கும் நோட் பண்றான். ஸோ நீங்க சாப்பிட்டு பவுல கீழ வைக்கும்போது, "வயன், ஆ நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உள்ள வரியா?" அப்படிங்கிறான். இப்போ நீங்கலாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துக்கவே, அங்கிள் அப்படியே உங்க கை பிடிச்சிட்டு, "உட்காரு வயன்" அப்படிங்கிறாரு. இப்போ ஜங்குக் அப்படியே திரும்பி பார்க்குறான். "அங்கிள் ஒரு 5 மினிட்ஸ் நான் அவகிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்."
நீ வா அப்படின்னு சொல்லவே, இப்போ அங்கிள் உங்கள் கையை பிடிச்சி உட்கார வச்சுட்டு, நீ எங்கேயும் போவேனா இங்கே உட்காரு அப்படிங்கிறாரு. இப்போ உங்களுக்கா ஒன்றும் புரியலை. இப்போ அங்கிள் ஜங்குக்கை பார்த்து முறைக்க, ஜங்குக்கும் ஒன்றும் புரியாமல் நின்றுட்டுருக்க. இதோ பாருடா, அவள் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. எல்லாத்தையும்னா என்ன? எல்லாத்தையும் தான் உங்கள் மேரேஜ் நடந்ததுலேருந்து இப்போ வரைக்கும். இப்போ ஜங்குக்கு உங்களை பார்க்குறான், நீங்கள் பாவமாக மூஞ்சி வச்சுட்டு ஹெட்டை தொங்க போட்டுக்கிறீங்க. ஆக்சுவலி அங்கிள் கிட்ட ஜங்குக்கு மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருந்துருப்பீங்க. பட் அங்கிள் அதை வேறு விதமாகவும் எடுத்துக்கிட்டாரு. ஸோ உங்களை வந்து அவங்ககிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி பிடிச்சி வச்சுருக்காரு. சரி, ஓகே, இப்போ என்ன, அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல, எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போது நான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ் அப்படிங்கிறான். என்ன உரிமையில் நீ அவகிட்ட இப்போ தனியாக போய் பேசுவ? அதான் மேரேஜ் பண்ண எல்லா ரூல்ஸையும் நீ பிரேக் பண்ணிட்டியே. ஈவன் அவளோட ரிங்கு கூட கழட்டி வாங்கியிருக்க. ஸோ உங்களுக்குள்ளே இப்போ எந்த பாண்டிங்கும் இல்லை அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இப்போ ஜங்குக்கு இடியே விழுந்த மாதிரி இருக்குது. அவன் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு பார்த்துட்ருக்கான். இதோ பார், நீ செஞ்சது சரியோ தப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் இதுக்கப்புறம் ப்ராப்பராக எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ அவகிட்ட பேசிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீ வீட்டை விட்டு கிளம்பு. ஒரு நல்ல நாளாக பார்த்து பெருசாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி மேரேஜை வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அவளை உங்க கூட அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்போ அவ்வளோதான், ஜங்குக்கு ஷாக்கு மேலே ஷாக்கு. இப்போ இந்த விஷயம் உங்களுக்குமே ஷாக் தான். பிகாஸ் அங்கிள் இப்படி ஒரு முடிவு இருப்பார் அப்படின்னு நீங்களுமே நினைக்கவே இல்லை. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. ஆனாலும் உள்ளுக்குள்ளார அவர் திரும்பவும் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கார் இல்லையா? ஸோ அது வந்து ஒரு சின்ன ஹாப்பினஸ் தான் உங்களுக்கு. நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கவே ஜங்கு உங்களை பார்க்க, நீங்கள் அவனை பார்க்க பாவமாக 2 பேர் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ சாயனுக்கும் கிம்முக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஜங்குக்கு ஒரு மாதிரி பாவமாக நின்றுட்டுருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் 2 பேரும் பார்க்குறாங்க. ஸோ ஜங்குக்கு இந்த மாதிரி கூட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் வருமா அப்படின்ற மாதிரிலாம் 2 பேருக்கு இருக்குது. ஒரு பக்கம் சிரிப்பு இருக்குது, ஒரு பக்கம் ஐயோ பாவம் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. சரி, ஓகே, உங்கள் லைஃப் இதுக்கப்புறம் நல்லா இருந்தால் ஓகே தான் அப்படின்ற மாதிரி 2 பேருமே உட்காந்துட்டு இருக்கவே, இப்போது அங்கிள் வந்து பேசி ஜங்குக்கா வெளியே போ அப்படின்னு சொல்லிடுறாரு. ஜங்குக் போக மனசே இல்லாமல் உங்களை பாவமாக திரும்பி திரும்பி பார்த்துட்டே அங்கேருந்து போகிறான். உங்களுக்குமே ஜங்குக் போகிறது பிடிக்கவே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக நின்றுட்டுருக்கீங்க. இப்போ இங்கே சாயனும் உங்களை லைட்டாக ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஹக் பண்ணிவிட்டு பத்திரமா இரு அந்த மாதிரி அவர் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ கிம்முக்குமே உங்களை பார்த்தோன்னே வந்து ஹக் பண்ணணும், உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. ஆனால் என்னமோ நீங்கள் வந்து எப்படி எடுத்துப்பீங்களோ அப்படின்ற ஒரு மனநிலையில் அவர் லைட்டாக ஒரு சின்ன ஃபேக் ஸ்மைலோட அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ நீங்களும் அங்கிளும் டின்னர் செஞ்சு சாப்பிட்டுட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு போய் படுத்துடுறீங்க. அண்ட் தென் அங்கிள் அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. உங்களுக்குன்னா தூக்கமே வரல, ஒரு மாதிரி புரண்டுட்டே இருக்கீங்க, எரிச்சலாக இருக்குது. ஏன்டா அங்கிள் கிட்ட சொன்னோம் அப்படின்ற மாதிரி இருக்குது உங்களுக்கு. நீங்கள் அப்படியே பாவமாக வந்து யோசிச்சுட்டே படுத்துட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 hour போகுது. இப்போ லைட்டாக கண்ணை மூடி அப்படியே லைட்டாக தூங்குறதுக்காக அப்படியே போகவே, இப்போ டக்குன்னு யாரோ வந்து உங்களை ஹக் பண்ண மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே கண்ணை முழிக்கிறீங்க. ஜங்குக் இறுக்கமாக உங்களை ஹக் பண்ணுறான். நீங்கள் அப்படியே புரண்டுட்டு, சார் நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க? ஐயோ, அங்கிளுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆகிடும், அதான் எல்லாம் லாக் பண்ணி தானே இருக்குது, எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு படப்படான்னு கேட்கவே, அவன் அப்படியே உங்களை பார்த்து முறைச்சிட்டு, ஏய் முதல்ல இந்த சாரை மோருங்கிறத விடுறியா, எரிச்சலாம் வருது அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் லைட்டாக சிரிக்கிறீங்க. சரி, எப்படி வந்தீங்க? எப்படி வருவாங்க, காம்பவுண்ட் ஏறி குச்சி தான் வந்தா. அட பாவி மனுஷா அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே பார்க்குறீங்க. ஒரு அவ்வளோ பெரிய கோல்டு கேரக்டர், ஒரு சிஇஓ காம்பவுண்ட் எகிரி குதிச்சு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ மார்னிங்காக கூட வந்திருக்கலாம்ல, இப்போ இப்படி வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சால் அங்கிள் திட்ட போகிறாரு, அப்புறம் இன்னும் கோச்சிக்க போகிறாரு, பிரச்சனை பெருசாகிட போதும், தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்க. ஏய் என்ன துரத்தி விடுற அப்படிங்க. இந்த பாரு, நீ இல்லாமல் அந்த வீடு எனக்கு ஒரு வீடாகவே இல்லை, 1 மணி நேரம் கூட முழுசாக போக மாட்டேங்குது, அப்படி கடுப்பாக வருது, எரிச்சலாக வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதான் வந்துட்டா. அங்கிள் கேட்டால் நான் பேசிக்கிறேன், நீ வேணும்னா நான் இல்லாமல் இருந்துக்குவேன், ஆனால் என்னால் இருக்க முடியல, நீ முறைச்சிட்டு தெரிஞ்சாலே நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. இப்போ வேற அன்றைக்கி எல்லாத்துக்கும் ஓகேன்ற மாதிரி காமிச்சிட்ட, அப்புறம் என்னால் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு, அதுக்கு என்ன இப்போ, அதெல்லாம் அன்னையோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லவே, டக்குன்னு இப்போ அவங்க ஹிப்பில் வந்து அவனோட ஹேண்ட்ஸை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஏதோ லைட்டாக ரப் பண்ண ஆரம்பிக்கவே, நீங்கள் டக்குன்னு அவன் கை பிடிச்சிட்டு, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அங்கிள் இங்கே தான் பக்கத்தில் இருக்காங்க, ஏதாவது தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும், இதெல்லாம் நீங்கள் மேரேஜ்க்கு அப்புறம் வச்சுக்கோங்க. ஏய் என்ன நமக்குள்ளே மேரேஜே ஆகலைன்னு முடிவே பண்ணிட்டியா?
"இங்க பாரு, எப்படி இருந்தாலும் நீ என்னோடது தான். இப்ப பண்ணான்னா, அப்ப பண்ணான்னா எல்லாம் ஒண்ணு தான்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவங்க கிஸ் பண்ண வரவே, நீங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, அ அதேதான் நானும் சொல்றேன். எப்படியா இருந்தாலும் நாம தான் மேரேஜ் பண்ணிக்க போறோம்னு தெரியுதுல்ல. அம் ஏன் இவ்வளோ நாள் பொறுத்தவங்க? எனக்கு கொஞ்ச நாள் தானே. எல்லாத்தையும் ப்ராப்பரா மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்துக்கலாமே. ஏய் என்னடி என்ன காய வச்சு பார்க்குறியா? ஏன் இவ்வளோ நாள் இருந்தது பத்தாதா உனக்கு? என்ன ரொம்ப கெஞ்ச வைக்கிறடி ஆனா. எவன்கிட்டயும் நான் இப்போலாம் நின்னதே கிடையாது கெஞ்சிட்டு. நீ ஆனா ரொம்ப பண்றடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் குழந்த மாதிரி உங்ககிட்ட கோச்சுக்கிறான். இப்போ நீங்க சிரிக்கிறீங்க. அன்னைக்கு மட்டும் உன் அண்ணக்காரன் கால் பண்ணல. அன்னைக்கு எல்லாத்தையும் முடிச்சிருப்பேன். அப்படின்னு அவன் சொல்லவே, இப்போ உங்க ஃபேஸ் மாறுது. அவன் நோட் பண்றான். இப்போ நீங்க கொஞ்சம் சேட் ஆயிட்டு, அப்படியே எழுந்து விண்டோ பக்கத்துல போய் நின்னுட்ருக்கீங்க. ஸோ ஜங்குக் லைட்டா சிரிச்சுட்டு, அப்படியே உங்கள பேக் ஹக் பண்ணிட்டு, உங்களோட ஷோல்டர்ல அவனோட சின் வச்சுட்டு, "ஹேய் பொண்டாட்டி, அவன் பாவம்டி. அவன அக்செப்ட் பண்ணிக்கோ." அப்படின்னு சொல்றான். இப்போ நீங்க அப்படியே அவன சைடுல திரும்பி பார்த்து முறைக்கிறீங்க. "ஏய் நான் வேணா அவனுக்கு சப்போர்ட் பண்ணியெல்லாம் பேசல. அதுக்காக அவன் பண்ணதெல்லாம் கரெக்ட்டுன்னும் நான் சொல்லல. ஆனா அவனோட தப்ப அவன் ரியலைஸ் பண்ணிட்டான்டி. என்ன இருந்தாலும் அவன் அப்படி பண்ணியிருக்க கூடாதா? அவன எனக்கு ஆரம்பத்துல பிடிக்காதுன்னு உனக்கே தெரியும். ஆனா இப்ப நானே சொல்றேன்னா, புரிஞ்சுக்கோ. ம். அவன் அம்மா, அப்பாவோட வளர்ந்துருந்தான்னா, உன்னோட ஃபீலிங்ஸ் பத்தி அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க புரிய வச்சிருப்பாங்க. ஆனா தனியா வளர்ந்துட்டான்டி. அதனால உன் ஃபீலிங்ஸ அவனால பார்க்க முடியல. அவனால அத புரிஞ்சுக்க முடியல. கோவமாவே வளர்ந்துட்டான். உனக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு அவன பார்க்கும்போது லைக் என்ன பார்த்த மாதிரியே இருக்கு. எனக்காவது அங்கிள்னு ஒருத்தர் இருந்தாரு. ஏதோ ஒரு சில விஷயத்த சொல்லி தர்றதுக்காக. ஆனா அவனுக்குன்னு யாருமே இல்ல. தனியா வளர்ந்துட்டான். அதனால தான் அவன் அப்படி இருந்துட்டான். ஆரம்பத்துல உன்கிட்ட நானுமே அப்படித்தானே இருந்தேன். நீ என்னோட லைஃப்ல வந்ததுக்கப்புறம் தானே நானே என்ன புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். நானே என்ன லவ், கேர், இந்த ஃபீலிங்ஸ் இதெல்லாம் புரிய ஆரம்பிச்சேன். அப்படின்னும் போது அவன் பாவம்டி. அக்செப்ட் பண்ணிக்கோடி. உன்ன மாதிரி ஒரு சிஸ்டர்லாம் அவனுக்கு கிடைக்கிறதுக்கு அவன் எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? ஆனா அவன் புரியாம இருந்துட்டான். இப்போ அவன் ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்றான். ப்ளீஸ் டி அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான். இப்போ நீங்க அப்படியே அவன பார்க்குறீங்க. அவன் அப்படியே குனிஞ்சுட்டு உங்க லிப்ஸ்ல லைட்டா பெக் பண்ணிட்டு, "எனக்கு உன்ன பத்தி தெரியும் அயன். நீ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்க. ஆனா இப்போ இதே கஷ்டத்த அவனுக்கு திருப்பி குடுத்தா தான் அது கரெக்ட்டுன்னு அர்த்தம் இல்லல்ல. ம். ப்ளீஸ்." அவன் இப்போ திரும்பி உன்கிட்ட வந்திருக்கான். அவன அக்செப்ட் பண்ணி நீ அவனுக்கு புரிய வைக்கலாம்ல. ம். அப்படிங்கிறான். இப்போ நீங்க எதுவுமே சொல்லாம அப்படியே திரும்பி அவன ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவனுமே உங்களோட ஃபோர்ஹெட்ல அப்படியே கிஸ் பண்ணிட்டு உங்கள பேக் ஹக் பண்ணிக்கிறான். கொஞ்ச நேரம் இந்த ஹக் இப்படி போகவே, நீங்க நல்லா டைட்டா ஹக் பண்றீங்க. உங்கள அவன் நல்லா ஃபீல் பண்றான். "வயன், ம் முடியலடி" அப்படிங்கிறான். இப்போ உங்களுக்கு சிரிப்பு வந்துடுது. ஸோ ஹக்க பிரேக் பண்ணிட்டு அவன பார்த்து சிரிச்சுட்டு நிக்கிறீங்க. "ஏய் என் நிலமைய பார்த்தா உனக்கு சிரிப்பா வருதா?" அப்படிங்கிறான். ஸோ டக்குனு நீங்க அப்படியே பேக்ல அவன பெட்ல அப்படியே தள்ளிட்டு அவன் மேல பொத்துன்னு போய் விழுந்துட்டு அப்படின்னு கிஸ் வைக்கிறீங்க. ஸோ செம்ம கிஸ் ஃபீல் அவனுக்கு. அப்படியே ஒரு மாதிரி ஸ்மிட் பண்ணிட்டு, பிரைட்டா சிரிச்சுட்டு, டக்குன்னு அவங்கள பெட்ல தள்ளிட்டு, அவன் வேலைய ஆரம்பிக்கிறான். ஸோ ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு ரொம்ப ரொமான்டிக்கா அண்ட் தென் வைல்டா அந்த நைட் உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிச்சன் போயிட்டு காஃபி போட்டுட்ருக்கீங்க. இப்போ தான் அங்கிள் வந்து வெளியே வந்திருப்பாரு. ஸோ உங்களை பார்த்து சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு குட் மார்னிங் சொல்கிறாரு. நீங்களும் குட் மார்னிங் சொல்லிட்டு காஃபி கொண்டு வந்து கொடுத்துட்டு ஏதோ ஒரு ஞாபகத்தில் குக் பண்ண போயிடுறீங்க. ஸோ இப்போ ஜங்குக் வந்து ஒரு மாதிரி கை கால்லாம் நெளிச்சு விட்டுட்டு, "ஏன் எனக்கு ஒரு காஃபிடி" அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹாலில் வந்து உட்கார, அங்கிள் இப்போ பேப்பர் படிச்சுட்டு இருந்திருப்பாரு. டக்குன்னு பேப்பரை இறக்கிட்டு, "டேய் நீ எப்புட்றா இங்கே வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ தான் உங்களுக்கு ஐயையோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற ஒரு ஃபீலு. ஸோ ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி அங்கிளை பார்த்துட்டு, "ஆ அதெல்லாம் நேற்று நைட்டே வந்துட்டேன்" அப்படிங்கிறான். "டேய் உன்னை வரக்கூடாது, நீ அவ கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கேன்ல, என்ன தைரியத்தில் நீ வந்த?" "அங்கிள் நீங்கள் சொன்ன மாதிரி தான் நானும் கேட்டுட்டு அங்கேருந்து போனேன். ஆனால் வீட்டுக்கு போய் 1 மணி நேரம் கூட என்னால் இருக்க முடியல. எனக்கு ஏதோ மாதிரி இருந்துச்சு. அவன் ஆல்ரெடி நான் 2 நாளாக மிஸ் பண்ணிட்டா. ஸோ என்னால் அங்கே இருக்க முடியல. அதான் வந்துட்டேன்" அப்படிங்கிறான்.
இப்போ அங்கிள் ஒரு மாரி அவர பார்த்து முறைக்க, உங்களையும் திரும்பி பார்க்க, நீங்க எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி உங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சுடுறீங்க. ஸோ அங்கிளுக்கு உங்க மேல ஜங்குக் எவ்வளோ ஃபீல் வச்சிருக்கான், அண்ட் தென் உங்கள எவ்வளோ லவ் பண்றான், உங்கள விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாம இருக்கான் அப்படின்ட்டு நினைக்கும்போது, லைக் அவருக்கு வந்து ஒரு சந்தோஷம் தான். ஆனா அத வெளி காமிச்சுக்காம முறைச்சுக்கிட்டே உட்காந்துட்டுருக்காரு. ஜங்குக் எதையுமே கண்டுக்காம அந்த பேப்பர் எடுத்து அவன் பாட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ அங்கிள் அப்படியே உட்காந்துட்ருக்கவே, நீங்க குக் பண்ணி முடிச்சுட்டு, தென் எல்லாத்தையும் எடுத்து டைனிங் டேபிள் அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ அங்கிள் முறைச்சுக்கிட்டே போய் குளிக்க போயிடுறாரு ஜங்குக்க. இந்த பக்கம் ஜங்குக் ஃப்ரெஷ்அப் ஆக போறான். ஸோ 2 பேருக்கும் சேர்த்தாப்புல நீங்க வந்து டிஃபன் எடுத்து வச்சு பரிமாறிட்டுருக்கீங்க. 2 பேரும் உட்காந்து சாப்பிடவே, உங்க உங்க கைய பிடிச்சு இழுத்து உட்கார வச்சுட்டு, அவன் வந்து ஃபுட்ட பரிமாறி விட்டுட்டுருக்கான். இப்போ இதெல்லாம் அங்கிள் பார்க்குறதுக்கு அவருக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. ஜங்குக் கிட்ட இவ்வளோ சேஞ்சஸ் அவர் எதிர்பார்க்கவே இல்ல. லைக் ஒரு மாதிரி கோல்டான பையன், எப்போ பார்த்தாலும் உருனே திரியிற பையன், இப்போ உங்களுக்காக வந்து அவ்வளோ சேஞ்சஸ் வந்து காமிக்கிறான் அப்படின்னும்போது, அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஸோ ஜங்குக்க பார்க்கும்போது அவருக்கு ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கு. உங்க 2 பேரோட லைஃப்மே இதுக்கப்புறம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் மனசுல நெனச்சுட்டு, தலையும் குனிஞ்சுட்டே சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. இந்த பக்கம் நீங்க ஜங்குக்க நோக்க, ஜங்குக் உங்கள நோக்க, அப்படியே ஐ கான்டாக்ட்லயே லவ்வ ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அங்கிளுக்கு அங்க இருக்கவே ஒரு மாதிரியா இருக்கு. ஸோ கடகடன்னு சாப்பிட்டுட்டு எந்திச்சு போயிடுறாரு. பட் நீங்க அங்க என்ன நடந்தா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி பயங்கரமா வந்து அந்த ஐ கான்டாக்ட்லயே லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியா போய்க்கிட்டு இருக்கு. இப்போ அங்க எல்லாம் முடிச்சுட்டு ஜங்குக் கையோட அங்கிள் இழுத்துட்டு போயிடுறாரு. ஆஃபீஸ்க்கு வா போலாம். நீ இங்க இருந்தா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜங்குக் அப்படியே யோசிச்சுட்டு, "வயன் நீயும் கிளம்பி ஆஃபீஸ் வா. உனக்கு நெறைய வேலை இருக்கு" அப்படிங்கிறான். ஸோ அங்கிள் அப்படியே அவன பார்த்து முறைக்க, "அங்கிள் அவளுக்கும் வேலை இருக்கு. அவ முக்கியமான ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டுருக்கா. தெரியுமா உங்களுக்கு?" அப்படின்னு கேட்குறான். ஸோ உங்கள அவர் பார்க்கவே ஆமான்ற மாதிரி நீங்களும் தலையாட்ட, "சரி ஓகே போங்க" அப்படின்ற மாதிரி விட்டுர்றாரு. ஸோ உங்கள கூட்டிட்டு செம்ம ஹாப்பியா கிளம்பி போறான். எங்க அங்கிளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. உங்க 2 பேரையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவருமே வெளிய கிளம்பி போயிடுறாரு. எங்க ஜங்குக்குனா அவங்க கூட வரதே அவ்வளோ ஹாப்பி. டெய்லியும் போற அதே ஆஃபீஸ் தான், அதே கார் தான், அதே டிரைவிங் தான். இருந்தாலும் இன்னைக்கு ஏதோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு வழியா எப்படியோ உன்ன அங்கிள் கிட்டேருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டான் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கலாம் சிரிச்சுக்கிட்டே அவன பார்த்துட்ருக்கீங்க. அவனும் உங்கள பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே டிரைவ் பண்றான். தென் எப்பவும் போல கார் வந்து பார்க்கிங் போகுது. அதுக்கு முன்னாடியே உங்கள இறக்கி விட்டுருவான். ஸோ நீங்க உள்ள போயிடுவீங்க. அதுக்கப்புறம் தான் அவன் வருவான். என்னைக்கும் அதே மாதிரி இறக்கி விடுறான். நீங்க கிளம்பி உள்ள போயிட்டீங்க. நீங்க வெயிட் பண்ணுவீங்கன்னு நினச்சிட்டு இருந்திருப்பான். ஸோ காணோம் அப்படின்னதும் வேக வேகமா உள்ள வரான். பார்த்தா நீங்க அங்க சாயன கூட நின்னு பேசிக்கிட்டு ஒர்க் பத்தி ஏதோ பண்ணிட்டுருக்கீங்க. அப்படியே உங்கள ஒரு மாதிரியா பார்த்துட்டு கேபின் போயிட்டு சாயனுக்கு கால் பண்ணி உங்கள கேபினுக்கு வர சொல்றான். உங்க புருஷர் ஏதோ உங்க கூட ரொமான்ஸ் பண்ணணுமா? உங்கள கூப்பிடுறாரு. கிளம்புங்க அப்படின்றான். நீங்க அப்படியே தலையில அடிச்சுட்டு சிரிச்சுட்டு, இவங்களுக்கு வேற வேலையே இல்ல அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு, நீங்க அதெல்லாம் வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அப்புறமேட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேலைய கன்டின்யூ பண்றீங்க. ஃபோன் பண்ணி 5 மினிட்ஸ்க்கு மேல ஆச்சு. நீங்க உள்ள வர காணுமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கால் பண்றான். ஸோ இப்போ ஜாயனும் அவங்க வரமாட்றாங்க. ஏதோ வேலையா இருக்காங்க அப்படின்னு சொல்லவே, நான் கூப்பிடுறேன் சொல்லு வர சொல்லு அப்படின்ற மாரி கோவமா கத்த, அம் "வயன் உன் ஹஸ்பண்ட் ஏதோ கோவமா இருக்காரு. நீங்க போயே ஆகணுமா" அப்படின்ற மாரி சொல்ல, இப்போ உங்களுக்கு என்னடா இது கோவமா கூப்பிடுறாரா அப்படின்னு பயந்துக்கிட்டே நீங்க உள்ள போறீங்க. இப்போ டக்குனு உங்கள பேக் சைட்லேருந்து எடுத்து ஹக் பண்ணவே, நீங்க அப்படியே ஒரு மாதிரியா அவன திரும்பி பார்த்துட்டு, "சார் என்ன பண்றீங்க? யாராவது பார்த்துற போறாங்க. விடுங்க முதல்ல." "ஏய் உன்னை ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இந்த சார மோரெல்லாம் விடுன்னு." அப் "சரி நான் கூப்பிடல. முதல்ல என்ன விடுங்க." "ஆமா என்ன ஒரு தடவ கால் பண்ணா வர முடியாதா உனக்கு? என்ன கொழுப்பா? அம் வந்தா இப்படிதான் ஏதாவது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் வரல." "ஏய் அப்படி தாண்டி பண்ணுவேன். அப்படிதான் பண்ணுவேன். நீ என்னோடது. நான் எப்போ வேணா என்ன வேணா பண்ணுவேன். எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. கூப்பிட்டா வரணும். வர வேண்டியது உன் கடமை. புரியுதா?" அப்படிங்கிறான். நீங்க அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஐப்ரோவ ரேஸ் பண்ணிட்டு அவன மொறச்சு பார்க்குறீங்க. பட் அவன் கண்ணுக்கு என்னவோ அது க்யூட்டா இருக்கு. சிரிச்சுட்டே அவங்க லிப்ஸ்ல வந்து பெக் பண்ணவே, "ம் எனக்கு தெரியும். நீங்க இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணுவீங்கன்னு. முதல்ல விடுறீங்களா? நான் கிளம்புறேன். எனக்கு வேலை இருக்கு." "என்ன பார்த்துக்கிறத தாண்டி உனக்கு என்னடி வேலை? என்ன வேலை?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கைய 2த்தையும் பின்னாடி அப்படியே ஒரு மாரி ஹோல்ட் பண்றான். சி சி ஜங்குக் வேணாம். இது ஆஃபீஸ். ஒழுங்கா
"என்ன விட்டுருங்க" அப்படின்னு சொல்லவே, இப்போ அவன் அப்படியே கிட்ட நெருங்கி வந்து, உங்க லிப்ஸ் கிட்ட வந்து, அவனோட லிப்ஸ் உங்க லிப்ஸ்ல அப்படியே அட்டாச் ஆகுற டைம் கரெக்ட்டா அங்க டோர நாக் பண்ணிட்டு, "எக்ஸ்கியூஸ் மீ சார்" அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு. டக்கு டக்குன்னு அவன் உங்கள விட்டு தள்ளி போயிட்டு சேர்ல போய் உட்காந்துட்டு, ஒரு மாதிரி நார்மல் ஆயிட்டு, ஆம், "எஸ்" அப்படின்றான். ஸோ ஒரு பொண்ணு உள்ள வரா. நீங்க அங்க சைட்ல வந்து நின்னுட்ருக்கீங்க. ஸோ அந்த பொண்ணு உங்களையும் பார்க்குறா. ஆனா பெருசா எதுவும் கண்டுக்கல. ஏதோ பேசிட்டு இருக்காரு போல அப்படின்ற மாதிரி விட்டுர்றா. அவ வந்துட்டு ஒரு ஃபைல்ல சைன் வாங்கிட்டு, அ "தேங்க் யூ சார்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. ஸோ இங்க நீங்க ஒரு மாதிரியா சிரிச்சுட்டு, "இதுக்கு தான் சொன்னேன். நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே நீங்க போக போகவே, அவன் டக்குன்னு வந்து உங்கள பிடிச்சிட்டு, "ஏய்! அப்படிலாம் உன்ன விட முடியாது. வீட்ல என்னன்னா, அவங்க அங்கிள் அவ்ளோ ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாரு. இங்க என்னடான்னா, நீ இப்படி பண்ணிட்டுருக்க. என்ன தாண்டி பண்ண சொல்ற? என்ன 2 பேரும் பிளான் பண்ணி இந்த மாதிரியெல்லாம் பண்ணி வேடிக்கை பார்க்குறீங்களா?" அப்படிங்கிறான். அவன் இப்படிலாம் பேசுறது உங்களுக்கு ஒரு மாரி சிரிப்பா இருக்கு. லைக் ஒரு மாதிரி குழந்தைத்தனமா அண்ட் தென் ரொம்ப லவ்வபிளா இருக்கு அதெல்லாம். நீங்க அப்ப என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம அவன பார்த்துட்டே நின்னுட்ருக்கீங்க. ஸோ அப்படியே அவங்க 2 ஹேண்டையும் பின்னாடி வந்து ஹோல்ட் பண்ணிட்டு, உங்கள ஹக் பண்ண மாதிரி நின்னுட்டு, அப்படின்னு கிஸ் வச்சுட்டே இருக்கான். நீங்க அப்படியே எதுவுமே சொல்லாம கம்முன்னு நின்னுட்ருக்கீங்க. இப்ப அப்படியே அவங்க காது கிட்ட குனிஞ்சுட்டு, "பையன் நம்ம வீட்டுக்கு போலாமா?" அப்படின்னு கேட்குறான். நீங்க அப்படியே அவன பிடிச்சு தள்ளிட்டு, "எனக்கு தெரியும். இங்க தான் வந்து நிக்கும்னு தெரியும். பேசாம உங்க வேலைய பாருங்க. மத்த எல்லாத்தையும் மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து வெளிய ஓடிடுறீங்க. ஸோ ஜங்குக்கு ஒரு மாதிரி பாவமா போர்ட் பண்ணிட்டு நின்னுட்ருக்கான். வெளிய போன நீங்க அப்படியே யோசிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துட்டு டக்குன்னு உள்ள போகவே ஜங்குக் அப்ப தான் சேர்ல போய் உட்காரான். நீங்க ரிட்டர்ன் வரீங்கன்னோனே சிரிச்சுட்டே உங்கள பார்க்குறான். நீங்க ஓடி வந்துட்டு அப்படியே அவனோட 2 சிக்ஸையும் புடிச்சு நல்லா நச்சுன்னு டைட்டா ஒரு கிஸ் குடுத்துட்டு, ம் "இப்போதைக்கு இது போதும். அம் மத்ததெல்லாம் மேரேஜ்க்கு அப்புறம்" அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து ஓடிடுறீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே சிரிச்சுட்டே உங்கள பார்த்துட்டு இருக்கவே ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். இன்னும் ஒரே ஒரு பார்ட் தான். ஸோ இதுக்கு மேலே யாருக்கும் மண்டை காயாதுன்னு நினைக்கிறேன். சஸ்பென்ஸா இருக்கக்கூடிய எல்லா சீன்ஸும் முடிஞ்சிருச்சு. தென் ஹாப்பி எண்டிங் மட்டும் தான். ஸோ அதுக்காக மட்டும் வெயிட் பண்ணுங்க. சீக்கிரமே அதையும் குடுத்துடுறேன். ஓகேடா. அடுத்த பார்ட்ல பார்க்குற வரைக்கும் மிஸ் யூ ஸோ மச். லவ் யூ ஆல். பாய்.